ஓம் ஏனை மாமுகனே விநாயகனே அனதினமும் தொழுதிட அன்ப பண்கினில் இன்பமானவனே மானையேந்திய சிவன் பாலா மங்கையேன்ற அருளி சீலா மதனம் எனகரி என விளங்கிய மணியம் அரகர சரணம் சிவ சிவா. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்று விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 17ஆம் தேதி 31/5/2025 சனிக்கிழமை. இன்றைய திதி பஞ்சமி, இரவு 8:16 வரை, பிறகு சஷ்டி. இன்றைய நட்சத்திரம் பூசம், இரவு 9:09 வரை, பிறகு ஆயில்யம். நேத்திரம் 1, ஜீவன் பாதி. நண்பர்களே, இன்றைய சித்த யோகம் இரவு வரை, பிறகு மரண யோகம். இன்றைய நாள் கரிநாள். செக்கிலார் கமலமுனி சித்தர் ஜெயந்தி. சித்தரை வெளிப்பட சர்வ காரியம் சித்தியாகும் நாள் இன்றைய நாள். நண்பர்களே, இன்றைய நட்சத்திரத்துடன் கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்தும் அது சார்ந்த ராசி என்ன பலன் என்பதை இப்போது காண்போம். அஸ்வினி நட்சத்திரம் மேசராசி, மக நட்சத்திரம் சிம்ம ராசி, மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு சுமாரான பலன்கள் கைகூடி வரும். எதிர்பார்த்த சிறு சிறு வரவுகள், பொருளாதார நிலை மேம்பாடு, குடும்பத்தில் ஒரு சலசலப்பு இல்லாத அமைதியான நாளாக இன்றைய நாள் இருக்கும். நண்பர்களே, பரணி மேசம், பூரம் சிம்மம், போராடம் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்கள் மிகவும் பொறுமை, நிதானம், பக்குவம் தேவை. வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. உடல் அசதிகள், மன சிறு சிறு சஞ்சலம் ஏற்படும். கவனமுடன் இருந்தால் பிரச்சனைகளை பெருசாகாமல் சமாளிக்கலாம். நண்பர்களே, கிருத்திகை ரிஷபம் மேசம், உத்திரம் சிம்மம் கன்னி, உத்திராடம் தனுசு மகரம். காரியம் அனைத்தும் ஜெயமாகும். மிகவும் சிறப்பான நாள். நன்மை கூடி வரும். எதிர்பார்த்த சிறு சிறு வரவுகள் கைகூடி வரும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். மன மகிழ்ச்சி ஏற்படும். வீட்டில் ஏதாவது சுபகாரியங்கள் பேச்சு நடக்கும். புதிய பொருள் வாங்கி சேர்க்குதல், வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கி வீட்டில் வைக்கும் நிலை. வீட்டில் உள்ளவர்களோடு அனுசரித்து நடக்கும். வெளி உலகத்தில் மதிப்பு மரியாதை கூடும் நாள் இன்றைய நாள். நண்பர்களே, ரோகிணி ரிஷபராசி, அஸ்தம் கன்னி ராசி, திருவோணம் மகர ராசியில் பிறந்த நண்பர்கள் சற்று கவனமுடன் இருக்க வேண்டிய நாள். வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. உடன் இருப்பவர்களால் சிறு சிறு மன உளைச்சல், சங்கட்டங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. வீட்டிலும் வேலை செய்யும் இடத்திலும் வேலையாட்களிடம் பொறுமை நிதானத்துடன் உடன் பணிபுரிபவரிடம் சுமூகமாக நடந்து கொள்வதால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். வீட்டில் உள்ளவர்களோடு அனுசரித்து போவதால் சிக்கல்கள் வராமல் தவிர்க்கலாம். நண்பர்களே, மிருக சீரிசம் ரிஷபம் மிதுனம், சித்திரை கன்னி துலாம், அபிட்டம் மகரம் கும்பம். சர்வ காரியமும் ஜெயமாகும். மனமகிழ்ச்சி சந்தோஷம் உண்டாகும். வீட்டில் தடைப்பட்ட காரியங்கள் கைகூடி வரும். வீட்டில் உள்ளவர்களோடு மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள். அக்கம் பக்கத்தில் அல்லது வெளியிடத்தில் மதிப்பு மரியாதை உயரும். நன்மதிப்பு உருவாகும் நாள் இன்றைய நாள். நண்பர்களே, திருவாதிரை மிதுனம், சுவாதி துளாராசி, சதயம்
கும்பராசியில் பிறந்த நண்பர்கள் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிகவும் கவனம், எச்சரிக்கை. தன் பொருளை பாதுகாப்பதில் கவனமுடன் இருப்பது நல்லது. ஏதாவது ஒரு வகையில் சிறு சிறு உடல் உபாதைகள், மனசங்கட்டங்கள் ஏற்படும். வேகப்படாமல், கோபப்படாமல், நிதானத்துடன் இருந்தால் பிரச்சனைகளை வெகுவாக குறைத்து கொண்டு சமாளிக்கலாம். நண்பர்களே, புனர்பூசம் மிதுனம் கடகம், விசாகம் துலாம் விருச்சிகம், பூரட்டாதி கும்பம் மீனம். மிகவும் சாதகமான நாள். தடைப்பட்ட காரியங்கள் கைகூடி வரும். எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். பொருளாதார மேன்மை உண்டாகும். மனமகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷம் உண்டாகும். எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அந்த காரியம் தடை ஏற்பட்டு இருந்தால் அந்த காரியம் இன்றைய நாளில் கைகூடி வரும். எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும் நாள் இன்றைய நாள். பூசம் அனுசம் உத்திரட்டாதி. பூசம் கடகம், அனுசம் விருச்சிகம், உத்திரட்டாதி மீனம். பொறுமை, நிதானம், பக்குவத்துடன் இருந்தாலே சர்வ காரியமும் ஜெயமாகும். வேகப்படாமல், கோபப்படாமல், மனசை கட்டுப்பாட்டுடன் வைத்து கொண்டால் சர்வ காரியமும் ஜெயம், மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நாள் இன்றைய நாள். ஆயில்யம் கடகம், கேட்டை விருச்சிகம், ரேவதி மீனராசியில் பிறந்த நண்பர்கள் தடைப்பட்ட காரியங்கள் விலகி, தடை நீங்கி, எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். வருவாய் உண்டாகும். மனமகிழ்ச்சி கிடைக்கும். சற்று சிக்கல்கள், பிரச்சனைகளில் இருந்து விடுபடக்கூடிய நாளாக பொருள் வரவு, தனதானியம் வீடு வந்து சேருதல், இதையெல்லாம் தடைப்பட்டு இருந்தது இன்றைய நாளில் நிறைவேறக்கூடிய நாளாக அமையும். நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள். நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தல் மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.